என்றால் வேகமாக அல்ல, மெதுவாக சென்றாலும் வெற்றிதான் என்று வெற்றியை தன் வசமாக்கிக் கொண்ட விளையாட்டு பயிற்சியாளர், சிறப்பாளர், பல சாதனைகள் புரிந்தவர். தற்போது நமது விருந்தினர் திரு தீபன் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முந்தி கனியே என் தமிழே, யாப்பிலா பாடலும் யாரும் கவிதையிலும் மாப்பிலா போல என்னை வழியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் பாடும் பிலா தமிழே உன்னை நானும் நாங்களும் மனதிருக்கிறோம். சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். சுரேஷ் சார் சொல்லுவாங்க, டியூஷன் திருவள்ளூரில் எது டியூஷன், சுரேஷ் சார் டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இவருடைய டியூஷன் என்பது புத்தகங்களால் நிறைந்தது அல்ல, அன்பினால் நிறைந்தது. இந்த உலகத்திலேயே மிக புனிதமான 2 அறைகள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் நாம் உயிரை பெறுகின்றோம், ஆசிரியரின் வகுப்பறையில் நாம் அறிவை பெறுகின்றோம். இந்த 2 இடங்களுமே ஒவ்வொரு மனிதருக்கும் புனிதமான 2 அறைகள். அந்த ஒரு அறையில் தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு அறையிலேயே உங்களுக்கு தேவையான பெற்றோராகவும் அமர்ந்து கொண்டிருப்பவர் தான் உங்களுடைய ஆசிரியர் திரு சுரேஷ் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சொன்னாங்க, அவர் இப்போ மனசுல ஓடிட்டு இருக்கு, சார் ஏதாச்சும் தப்பா நினைச்சு சார், மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது தப்பா பண்ணிட்டோம், இந்த குழந்தைங்க இந்த மாதிரி எதாவது பண்றாங்க, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஏதாச்சும் பண்ணி தப்பா நினைச்சு சார் சொல்லிட்டு அவர் மனசு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. சார் டோன்ட் வரி, நாங்களும் அந்த மாதிரி வந்தவங்க தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே ஃபீல்டில் 5 times நேஷனல் கோல்டு மெடல் அண்ட் 2 times ஏசியன் மேட்ச். 2 times வந்து ஏசியன் மேட்ச் மலேசியாவில் வந்து இந்தியன் டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். நிறைய மீடியாஸ்லாம் வந்திருக்கேன். அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன். ஸோ சார் கூப்பிட்டாங்க, உங்களை எப்படி சார் வளர்த்து கொண்டிருக்கிறாரோ அதை போல என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் முக்கியமாக காரணமாக இருப்பவர் என்னுடைய அண்ணன் திரு கோல்டு கோபால் அண்ணன் அவர்கள். ஸோ எனக்கு தேவையான இக்கட்டான காலங்களில் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே நன்றி உணர்வு மிக மிக முக்கியம். Gratitude is the mother of all the virtues. அனைத்து நல்ல வினைகளுக்கும் காரணம் நன்றி உணர்வு மட்டும்தான். ஸோ gratitude is the mother of all the virtues அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்முடைய புறநானூர்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த புறநானூர்ல சொல்லியிருக்காங்க, ஆண்முளை அறுத்த அரணிலாருக்கும் மானிடை மகளிர் கருசடைத்தோருக்கும் குறவர் தப்பிய கொடுமையோருக்கும் வழுவை கழுவாய் மருங்கில் வழுவாய முல பூமி புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டவனுக்கு உய்தியில். அதாவது ஆண்முளை அறுத்த அரணிலாருக்கும், ஆண் என்றால் பசு, பசுவினுடைய அந்த காம்பு முளைக்காம்பை அறுத்தவனுக்கு பாவமன்னிப்பு இருக்காங்க. அதே போல மானிடை மகளிர் கருசடைத்தோருக்கும், ஒரு கருவுற்ற பெண் இருந்தால் அவர்களை நீங்கள் அடித்தால் கூட பாவ மன்னிப்பு இருக்காங்க. குறவர் தப்பிய கொடுமையோருக்கும், உங்களுடைய ஆசிரியரை நீங்கள் அடித்தாலும் திட்டினாலும் இல்ல தவறு செய்தாலும் அதற்கும் பாவ மன்னிப்பு இருக்கான். ஆனா இந்த உலகமே உடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றவனுக்கு உய்தியில். ஒருவன் செய்த நன்றியை மறப்பவனுக்கு இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பே கிடையாது. அந்த மாதிரியான உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் தான் உங்களுடைய ஆசிரியர். அதை போல நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள்.